வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் இந்த பாட்காஸ்ட் எபிசோடு, அதான் இன்ட்ரடக்ஷன் எபிசோடு இதை கேட்டுட்ருக்கும்போது நான் எபிசோடு 1 இல்லைனா எபிசோட் 2 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த பாட்காஸ்ட் ஏன் எதுக்கு அப்படின்ற அந்த எண்ணம் குமுறல்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்கிற விதமாகவும், ப்ளஸ் நான் என்ன பண்ண போகிறேன்ற ஒரு தெளிவு எனக்கு நானே வச்சுக்கணுன்றதுக்காகவும் இந்த இன்ட்ரடக்ஷன் எபிசோடை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு டெக் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும்னு ரொம்ப வருஷம் ஆசை. எனக்கு கடைசி வரைக்கும் ஆக முடியல. ஏன்னா வயசாகிடுச்சா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையாது. வயசு இருக்குது, வாலிபம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் டெக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு எங்கள் கையில் இப்போதைக்கு காசு இல்லை. அதனால் நான் அந்த டெக் கண்டென்ட் க்ரியேட்டருக்கான முடிவுகள்லேருந்து கொஞ்சம் தள்ளி வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் ஜாலியாக பேசலாம். ஏன்னா ஐ ஹேவ் அ குட் ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஃப்ரெண்ட் சர்க்கிள் தெரிஞ்சவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்ற குரூப்புக்குள்ளே நான் ஆட் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ எனக்கு ஒரு குட்டி சர்க்கிள், நல்ல சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் சில கருத்துக்களை ஏற்றுக்கும், சில கருத்துக்களை ஏற்றுக்காது. அதே மாதிரி மல்டிப்புள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஜாலியான எண்ணம் தான். மற்றபடி இதில் பாட்காஸ்ட்டில் போட்டால் மானிட்டைஸ் இருந்தாண்டா உள்ளே வந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரி ஃபார் து ராங் இன்ஃபர்மேஷன். நான் அதுக்காக வரல. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் 1-2 ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் இருப்பேனான்னு கூட தெரியாது. ஏன்னா வேலை இருக்கும், நிறைய விஷயங்கள் அப்படியே காணா போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ ஜாலியாக சில கருத்துக்கள் உங்கள்கிட்ட பேசுவேன். அது உங்கள் ஃப்ரெண்ட் குரூப்பில் இருக்கிற அறிவு பிரெயினியான ஒருத்தனாக இருக்கலாம். இல்லைன்னா ஸ்விட்னி சீனி பார்த்து வாட்டர் வாங்கி குளிக்கிற ஒருத்தனுடைய மனநிலையாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான கருத்துக்கள்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் ஒரு அறிவான ஆளோட பேசுகிறேன்ற அந்த ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு நம்மளை மாதிரி ஒருத்தனோட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டிங்கன்னா டிஸ்கஷனுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு டிஸ்கஷன் ஃபாரமாக தான் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம ஒன்று பேசுகிறோன்னா அந்த பேசுகிற விஷயம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக நமக்குள்ளேயே ரேம்போவாக போகணும். அப்படியே ஒரு ஜாலியான ரிலேஷன்ஷிப், இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறது. ஸோ அதனால் இது கமர்ஷியலாகவோ இல்லைன்னா எபிசோடு இன்ட்ரோ போட்டாக வேண்டும். அதுக்காக இந்த 10 பாட்காஸ்ட்டு ஒரே டாபிக் எடுப்பாங்க. புதுசாக ஒரு படம் வந்துச்சுன்னா ரோஸ்ட்டுன்னு போட்டு அந்த மாதிரியான எந்த கிம்மிக்ஸ்குள்ளேயும் போகாமல் நம்ம ஜாலியாக அப்படியே வாழ்க்கை. இப்போதைக்கு நான் பட்ட அடிகள், நீங்கள் என்னென்ன அடிகள் படுறீங்களோ அதெல்லாம் என் கூட கூகுள் ஃபார்ம்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விதவிதமான இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் மட்டும்தான் இங்கே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறதே. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பாட்காஸ்ட், அதையும் சொல்ல மறந்துட்டேன். இது ரொம்ப கமர்ஷியலாகவும் போகாமல், ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த ரஷ்ஷி ஃபீலும் வராமல் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் ஜாலியாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். ஒரு ஃப்ளிப்போடைய ஒரு ஆடியோ ரூபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஃப்ளிப்புன்ற அந்த சேனலே எக்ஸ்பெரிமெண்ட்டுகளின் ஒரு வடிவமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் அவங்க ஸ்லாப்ஸ்டிக் காமெடியில் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ரோஸ்ட்டுன்ற அந்த ஒரு கல்ச்சரில் ஒரு டீசென்ட் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த டீசென்ட் டிக்னிட்டின்ற அந்த ஒரு விஷயம் வருதில்ல, இப்போ யூரேட்டட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பல விஷயங்கள் நம்மள உள்ளே கொண்டு டெவலப் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இது மனிதர்களின் உணர்ச்சிகளை இணைக்கிறதுக்கான ஒரு பாலமாக தான் இருக்க போகுது. ஸோ அதான் டிஸ்கஷன் ஃபாரம். ஸோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விளக்கத்தையும் எனக்கு தேவையான அது பேர் என்ன, அந்த பாத் வேவையும் நான் கரெக்டாக பதிவு பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். எபிசோடு 1 கண்டிப்பாக ஒரு நல்ல அனுபவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை.